திடீரென பெய்த கனமழையால் கள்ளக்குறிச்சியை அடுத்த கூட்டடி கிராமத்தில் சுமார் 5 டன் அளவிலான நெல்மணிகள் மழையில் நனைந்து சேதமடைந்துள்ளன. இது குறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் ஸ்ரீபாலாஜி வழங்கிட கேட்கலாம். ஸ்ரீபாலாஜி வணக்கம். தற்பொழுது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகள் இது தொடர்பாக முன்வைக்கக்கூடிய கோரிக்கைகள் என்னென்ன? யாரேனும் அதிகாரிகள் வந்து பார்த்தாங்களா? என்ன நிலவரம் ஸ்ரீபாலாஜி? அதிகாலை 3 மணியில் இருந்து உளுந்தூர்பேட்டை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில் பலத்த மழையானது பெய்தது. அதிகாலை காலை 6:30 மணி வரை இந்த மழையானது பெய்த நிலையில் உளுந்தூர்பேட்டை அருகாமையில் உள்ள கூட்டடி கள்ளக்குறிச்சி என்கிற கிராமத்தில் நேரடி நெல் கொள்முதல் நிலையம் அமைப்பதற்காக வைக்கப்பட்டிருந்த இடத்தில் நேரடி நெல் கொள்முதல் நிலையம் அமைக்கப்படும் என அந்த ஊரில் உள்ள முக்கிய பிரமுகர்கள் கொடுத்த வாக்குறுதியின்படி அந்த ஊரில் உள்ள விவசாயிகள் தங்களது நெல்மணிகளை அங்கே ஒன்றாக சுமார் 10 டன் அளவிற்கான நெல்மணிகளை கொட்டி வைத்துள்ளனர். இதற்கிடையே திடீரென பெய்த இந்த மழையின் காரணமாக சுமார் 5 டன் அளவிற்கான நெல்மணிகள் முழுவதுமாக மழையில் நனைந்து சேதமடைந்து விட்டது. இதனால் ஆத்திரமடைந்த விவசாயிகள் உளுந்தூர்பேட்டை சேந்தநாடு சாலையில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தங்களது மாட்டு வண்டிகளை சாலையின் குறுக்கே நிறுத்தி மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். எனினும் மாணவர்கள் பள்ளிக்கு செல்லும் நேரம் என்பதால் தங்களது மறியலை அவர்களாகவே கைவிட்டுவிட்டு சாலையின் ஓரமாக நின்று போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர். இது குறித்து தகவல் அறிந்து வந்த திருவண்ணாமலை போலீசார் தற்போது அவர்கள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். இந்த பேச்சுவார்த்தையின் போது அரசிடம் பேசி உரிய இழப்பீடு வாங்கி தருவதாக அவர்கள் உறுதியளித்ததின் பேரில் தற்போது விவசாயிகள் அமைதியாக கிளம்பி சென்றுள்ளனர். நன்றி பாலாஜி, உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.